வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ வ மா யக்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வ மா யஷ்உரூன். ஸதகல்லாஹுல் அஸீம். அல்லாஹ் தஆலா வரிசையாக முனாஃபிக்கின்களுடைய அடையாளங்களை சொல்லிக் கொண்டே வருகிறான். இந்த வசனத்திலே என்ன சொல்கிறான் என்று சொன்னால், முனாஃபிக்கின்களுடைய ஒரு முக்கியமான அடையாளங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். முனாஃபிக்கின்களுடைய முக்கியமான அடையாளங்களில் ஒன்று தான் அல்லாஹ்வை ஏமாற்றுவது, முஃமின்களை ஏமாற்றுவது. இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், முனாஃபிக்கின்கள் அல்லாஹ்வையும் முஃமின்களையும் ஏமாற்றுகிறார்கள். ஆனால் உள்ளபடி அவர்கள் தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு அதை பற்றி உண்டான விளக்கம் இல்லை, அறிவு இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். முனாஃபிக்கின்கள் எப்படி அல்லாஹ்வை ஏமாற்ற முடியும், எப்படி முஃமின்களை ஏமாற்ற முடியும் என்று சொன்னால், முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். ஹஜ்ரத் அபூ ஜஅஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஹிதாஉல் முனாஃபிகி ரப்பஹு வல் முஃமினீன. ஒரு முனாஃபிக் தன்னுடைய ரப்பை, தன்னுடைய இறைவனை ஏமாற்றுவது என்பது, மேலும் முஃமின்களை ஏமாற்றுவது என்பது, இஸ்ஹாருஹு பிலிசானிஹி மினல் கௌலி வத் தஸ்தீக். தன்னுடைய நாவிலே இந்த தீனுல் இஸ்லாத்தை உண்மைப்படுத்துவதாக வெளிப்படுத்துவது, இந்த தீனுல் இஸ்லாத்தை உண்மைப்படுத்துவதை போன்று நடிப்பது, தொழுது காட்டுவது, நோன்பு வைத்து காட்டுவது, இஸ்லாத்துடைய பிற அமல்களை செய்து காட்டுவது வெளிப்படையாக. ஆனால் அவனுடைய உள்ளத்திலே ஷக்கு, தக்ஸீப், பொய்ப்படுத்துதல், இந்த இஸ்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த இஸ்லாம் பொய்யான மார்க்கம் என்பது தான் அவனுடைய உள்ளத்தில் இருக்கும். மேலும் இந்த இஸ்லாத்தின் மீது அவனுக்கு சந்தேகமும் இருக்கும் என்பதாக நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதை அந்த முனாஃபிக்கின்கள் உண்மையாகவே நாம் அல்லாஹ்வை ஏமாற்றி விட்டோம், முஸ்லிமாக நடித்து நாம் உண்மையிலேயே காஃபிராக இருந்து வாழ்வது என்பது அல்லாஹ்வை ஏமாற்றி விட்டோம், நம்மை முஃமின்கள் எல்லாம் நம்மையும் முஃமின்கள் என்று தான் நினைத்துக் கொள்கிறார்கள், அவ்வாறு நினைப்பதின் மூலமாக அவர்களையும் ஏமாற்றி விட்டோம் என்று முனாஃபிக்கின்கள் விளங்கிக் கொள்கிறார்கள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? யஅ்தகிதூன பிஜஹ்லிஹிம் அன்னஹும் யுகாதிஊன அல்லாஹ். தன்னுடைய அறியாமையை கொண்டு அவர்கள் உறுதி கொள்கிறார்கள், நாம் நிச்சயமாக அல்லாஹ்வை ஏமாற்றிட்டோம், முஃமின்களை ஏமாற்றி விட்டோம் என்று உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆனால் வமா யக்தஊன இல்லா அன்ஃபுஸஹும், தன்னை தானே அவர்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அல்லாஹ்வை எப்படி ஒரு மனிதன் ஏமாற்ற முடியும்? ஒரு இறைவனை ஒரு அடியான் எப்படி ஏமாற்ற முடியும்? முஃபஸ்ஸிரீன்கள் கேட்கிறார்கள். ஏமாற்றுதல் என்பது, அவர்கள் அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே ஏமாற்றுவது என்பது ரசூலை ஏமாற்றுவதை தன்னை ஏமாற்றுவதாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த வசனத்திலே தன்னுடைய நபியுடைய அந்தஸ்தை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். யார் தன்னுடைய ரசூலை ஏமாற்றுகிறாரோ அவர் தன்னை ஏமாற்றுபவராக இருக்கிறார். யார் தன்னுடைய ரசூலை வெறுக்கிறாரோ அவர் தன்னை வெறுப்பவராக இருக்கிறார். யார் தன்னுடைய ரசூலுக்கு வழிபடுகிறாரோ அவர் தனக்கு வழிபடக்கூடியவராக இருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், மை யுத்இர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். யார் ரசூலுக்கு வழிபட்டாரோ திட்டவட்டமாக அவர் அல்லாஹுக்கு தான் வழிபட்டார். எனவே நாம் ரசூலுக்கு வழிபடுவது, ரசூலை பின்பற்றுவது என்பது அல்லாஹ்வை பின்பற்றுவது தான், அல்லாஹுக்கு வழிபடுவது தான். அல்லாஹுக்கு வழிபடுவது வேறு, ரசூலுக்கு வழிபடுவது வேறு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமே, அதையெல்லாம் இது போன்ற வசனங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா உடைக்கிறான். என்னுடைய ரசூலை நேசித்தால் என்னை நேசிப்பது, என்னுடைய ரசூலை வெறுத்தால் என்னை வெறுப்பது. நாம் சிந்திக்க வேண்டும், நம்முடைய ரசூலுடைய அந்தஸ்து எந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கிறது. இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா யுகாதிஊன அல்லாஹ, அல்லாஹ்வை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று புலங்குகிறான். அல்லாஹ்வை ஏமாற்ற முடியுமா? அல்லாஹ்வை யாராவது ஏமாற்ற முடியுமா? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தை முடியவே முடியாது. அல் முகாதஅத்து லிர்ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுக்குத்தான் ஒரு மனிதனைத்தான் ஏமாற்ற முடியும், அதுதான் சாத்தியம். ஒரு மனிதன் எப்படி இறைவனை ஏமாற்ற முடியும்? அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். அதற்கு இது போன்ற வசனங்களை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த நபியை எந்த அளவிற்கு உயர்த்துகிறான் தெரியுமா? இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன அல்லாஹ். நிச்சயமாக அந்த ரசூலிடத்திலே பைஅத் பெற்றால் அல்லாஹ்விடத்திலே பைஅத் பெற்றவர்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதிஹிம். ரசூலுடைய கையை அல்லாஹ் தன்னுடைய கை என்பதாக இந்த பல குர்ஆனுடைய பல வசனங்களின் மூலமாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறான்.
சில சூஃபியாக்கள் நமக்கு அவர்களுடைய கவிதைகளின் மூலமாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா தன்னுடைய கையை, தன்னுடைய நபியுடைய கையை தன்னுடைய கை என்று சொல்கிறான். ஹுதாக்கா ஹாத்திஹி தஸ்தே நபிஹை யா ரசூல் அல்லாஹ். அல்லாஹுடைய கை எது தெரியுமா? நபியுடைய கை. அல்லாஹுடைய கை என்பதாக அல்லாஹு தாலா நபியுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்பதாக நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் ஞாபகப்படுத்துகிறார். எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த வசனத்திலும் ஒவ்வொரு வசனத்திலும் அல்லாஹு தாலா நபியுடைய அந்தஸ்தை பேசுகிறான். அதன் அடிப்படையிலே இந்த வசனத்திலும் அல்லாஹு தாலா நபியுடைய அந்தஸ்தை பேசுகிறான். ஒரு வசனத்தை நான் தங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தாலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்விற்கும் அவனுடைய ரசூலுக்கும் நீங்கள் பதில் அளியுங்கள். அல்லாஹ் ரசூல் இரண்டு நபர்கள் வந்து விட்டார்களா இல்லையா? வந்து விட்டார்கள். அதற்கு பக்கத்தில் வரக்கூடிய ஃபஅல் இருமையாகத்தானே வர வேண்டும். அல்லாஹு தஆலா ஒருமையாக கொண்டு வருகிறான். இதா தஆக்கும், அவர்கள் அழைத்தால். இதா தஅவாக்கும் என்று இருமையாக இருக்க வேண்டும் ஃபஅல். ஆனால் முன்னால் இரண்டை சொல்லிவிட்டு பின்னால் ஃபஅலை ஒருமையாக அல்லாஹ் கொண்டு வருகிறான். இதன் மூலமாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்குகிறார்கள், இதா தஆக்கும், அல்லாஹும் ரசூலும் அழைத்தால், ரசூல் அழைத்தால் அல்லாஹ் அழைப்பது, அல்லாஹ் அழைத்தால் ரசூல் அழைப்பது. எனவே இஸா தஆக்கும், இரண்டு பேர்ல யார் அழைச்சாலும் நீங்க பதில் தாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஃபஅலை ஒருமையாக கொண்டு வருகிறான் என்று சொன்னால் நபியுடைய அந்தஸ்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு வாழுங்கள் ஈமான் கொண்டு விசுவாசிகளே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா தவல்லவ் அன்ஹு, அவரை புறக்கணித்து விடாதே. எவரை? முன்னால் ரெண்டு பேர்ல இருக்கிறாங்க, அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் வழிபடுங்கள். வலா தவல்லவ் அன்ஹுமா என்று இருமையாகத்தான் வர வேண்டும். வலா தவல்லவ் அன்ஹு என்று ஒருமையாக குறிப்பிட்டு காட்டுகிறான். என்ன முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை புறக்கணித்தால் ரசூலை புறக்கணிப்பது, ரசூலை புறக்கணித்தால் அல்லாஹ்வை புறக்கணிப்பது. இன்று சில நபர்கள் ரசூல் தேவையில்லை, வந்தாங்க குர்ஆனை கொடுத்துட்டாங்க, நம்ம வாங்கி கொண்டு அல்லாஹுடன் நம்முடைய தொடர்பை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக மூடத்தனமாக ஈமானை இழந்து பேசுகிறார்களே, அவர்களை எல்லாம் நாம் என்ன சொல்வது? பெரியவர்களை, சகோதரர்களை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் ரசூலுடைய அந்தஸ்தை பேசுகிறான். அல்லாஹ்வை ஏமாற்றுவது என்று சொன்னால் ரசூலை ஏமாற்றுகிறார்கள். தன்னுடைய உள்ளத்திலே குஃப்ரை வைத்துக் கொண்டு வெளியே தன்னை முஸ்லிமை போன்று நடிக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார். பொதுவாக அல்லாஹ் தஆலா இந்த முனாஃபிக்கின்களை ஏமாற்றும் வண்ணமாக மறுமையில என்ன செய்வான் தெரியுமா? ரிவாயத்துகளிலே வருகிறது, அவர்கள் பல ஆண்டுகளாக நரகத்திலே இருந்து வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அஞ்சி கேட்பார்களாம், யா அல்லாஹ் எங்களை இந்த நரகத்திலிருந்து வெளியாக்கிவிடு. கதறுவார்களாம், மன்னிப்பு கேட்டு கதறுவார்களாம். அப்போது என்ன செய்யப்படுமா? கதவெல்லாம் திறக்கப்பட்டு நீங்கள் வெளியே போங்க, நரகத்தை விட்டு வெளியே செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டு அவர்கள் நரக வாசலுக்கு சென்ற பொழுது நரகத்திலே இரண்டு நபர்கள் இருந்து கொண்டு அவர்களை உள்ளே செல்லுங்கள் என்று அடித்து விரட்டி கதவை மூடி விடுவார்களாம். அவர்கள் ஏமாற்றம் அடைந்து அவர்கள் உள்ளே வருவார்கள் என்பது ரிவாயத்துகளில் நாம் காணுகிறோம். மேலும் சில ரிவாயத்துகளிலே வருகிறது, பல ஆண்டுகள் நரகத்திலே வேதனை செய்யப்பட்டவர்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்களாம். சொர்க்கத்திற்கு பொதுவாக செல்லக்கூடியவர்களே சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்களாம். அழைத்து செல்லப்பட்டு வாசல் வரைக்கும் சென்று விடுவார்களாம். அந்த நறுமணங்கள், சொர்க்கத்துடைய அலங்காரங்கள் அனைத்தையும் பார்த்து மயங்கி விடுவார்களாம். மயங்கிவிட்டு ஆனால் அந்த வாசலிலே இருந்த மலக்குகள், நீங்கள் இந்த சொர்க்கத்திற்கு தகுதியற்றவர்கள் என்று விரட்டி அடிப்பார்களாம். இவர்கள் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அடைந்து அந்த சொர்க்கத்துடைய வாசலில் இருந்து நரகத்திற்கு வருவார்கள் என்பதை ரிவாயத்துகளிலே பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஏமாற்றம் தெரியுமா? அந்த முனாஃபிக்கின்களுக்கு அல்லாஹ் தஆலா இதை ஒரு வேதனையாக தருகிறான் என்று சொன்னால், அது போன்ற நிஃபாக் நயவஞ்சக தனத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த நிஃபாக்குடைய இந்த தன்மைகள் சிலது நம்மிடத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், அந்த நிஃபாக்குடைய தன்மை என்ன தெரியுமா? ஹிதாஉன் லில் ஹிதாயி சுவருன். இந்த அல்லாஹ்வை ஏமாற்றுவதற்கு பல விதமான அலங்காரங்கள், அடையாளங்கள் இருக்கிறது, தோற்றங்கள் இருக்கிறது. அதிலிருந்து ஒன்று தான் ரியா, முகஸ்துதி. தன்னுடைய இபாதத்துகளிலே பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தொழுவது, பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தர்மங்களை செய்வது, பிறர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான அமல்களை செய்வது. இதுவும் அந்த ஹிதாவிலே அல்லாஹ்வை ஏமாற்றுதல் என்ற அந்த தன்மையிலே சேரும் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள்.
எனவே அல்லாஹுக்கும் நமக்கும் உண்டான பந்தம் அது ஒரு மறைமுகமான பந்தமாக இருக்க வேண்டும், வெளியிலே காட்டுவதற்காக செய்யக்கூடாது என்பதாக நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். இதுவும் அது போன்ற ஏமாற்றத்திலே கொண்டு நம்மை சேர்த்துவிடும் என்பதாக நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். மேலும் இந்த துனியா இருக்கிறது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது, ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஏமாற்றத்தை விட்டும் நாம் பாதுகாக்க வேண்டும். நாம சில பேரை ஏமாத்துறோம், அதை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்மை பாதுகாப்பாக அது போன்ற அமல்களை விட்டும் நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். இந்த துனியா இருக்கிறதே அது நம்மை ஏமாற்றுகிறது. அதிலிருந்து நாம் ஏமாளிகளாக ஆகாமல் எதை நாம் அடைய வேண்டுமோ அதை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. இந்த செல்வங்களும் பிள்ளைகளும் எல்லாம் அனைத்தும் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்வுடைய ஒரு அலங்காரமாக இருக்கிறது. அல் வல் பாக்கியாத்து சாலிஹாத்து, நிரந்தரமான நல்ல அமல்கள் தான் ஹைருன் இந்த ரப்பிக்க, உம்முடைய ரப்பிடத்தில் மிக சிறந்ததாக இருக்கிறது. சவாபன், நல்ல கூலிகளை தருவதில் மிக சிறந்ததாக இருக்கிறது. அந்த துனியாவை தேடி செல்ல வேண்டாம். துனியா உங்களை ஏமாற்றிவிடும், உங்களை அழிவின் பக்கம் கொன்று சேர்த்துவிடும். எனவே இந்த துனியாவை நீங்கள் கண்டு நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் என்பதாகவும் இந்த முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனத்துக்கு கீழே ஹிதா, ஏமாற்றுதல். நாம அல்லாஹ்வை ஏமாத்தினாலும் ஏமாந்து போயிடுவோம், நாம இந்த துனியாவை பார்த்து ஏமாந்தாலும் ஏமாந்து போய்விடுவோம். உண்மையிலே நாம் ஏமாறாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்களை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். எனவே வல்ல அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏமாறாமல் மறு உலகத்திலும் ஏமாறாமல் அல்லாஹ்வை கொண்டு சந்தோஷமாக நாம் நம்பிக்கை உடையவர்களாக வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.